அதில் பார்த்தீங்கன்னா அந்த அகோரி வந்து அந்த பாடியை கொஞ்சம் அப்படியே கட்டையெல்லாம் ஒளிப்பி விட்டுட்டு கண்ணெல்லாம் எரிஞ்சு உருக ஆரம்பிக்குது. கண்ணு உருகுது உண்மையிலேயே. அதை எடுத்து அதை ஒரு ஃப்ரெஷ்ஷை எடுத்து ஊதிட்டு அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டார். இளையராஜா கூட செல்ல பேர் சொல்லுவார். அந்த பேரில் சொல்லி நீ அவனுக்கு போய் பத்திரிகை கொடு அப்படின்றாரு. நீ போய் கொடுறா, அவன் கண்டிப்பாக வருவான்டான்றாரு. ராஜாண்ணை பார்க்க வந்தேன். இல்லை சார், ராஜாண்ணை திருவண்ணாமலை போயிட்டாங்க, ஆசிரமம் போயிட்டாங்க. என்னைக்கு வருவாங்கன்னா 7ஆம் தேதி தான் வருவாங்கண்ணா. 7ஆம் தேதியா? 7ஆம் தேதி வர சொல்கிறாங்க. 7ஆம் தேதி என்னைக்கு காலையில் போகிறேன், ராஜாண்ணனை பார்க்குறேன். முடிச்சுட்டு என்னைக்கு இல்லைனா அப்படின்னாரு. அண்ணே நாளைக்கு ரிசப்ஷன், நாளை கழிச்சு கல்யாணம். என்னடா நாளைக்கு ரிசப்ஷன் வச்சு இன்றைக்கி பத்திரிகை கொடுக்குறேன்? அண்ணே எவ்வளோ பிஸின்னு உனக்கு தெரியல. அண்ணே நான் வந்து போனேனே, நீங்கள் இல்லைண்ணே. பாரதி ராஜா, இளையராஜா, ஆர் செல்வராஜன் அந்த போஸ்டர் டிசைனில் இருக்கும். அவங்க 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிளாக 3 பேரும் பார்க்குறேன். அப்போ ராஜாண்ணனுக்கும் பாரதி அண்ணனுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்ததுனால 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லை. அவரை பார்த்து தலையாட்டு. ஒரு பிராமின் எப்படி ஒரு கூலிப்படையாளர்னா பார்க்க முடியும். இந்த கதை அதை விவரித்து டிஸ்கிரைப் பண்ணி ஒரு படத்தை முடிச்சு கதை சொல்லி முடித்த உடனே சாருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மௌனமாக ஆகிட்டார். கண்ணு சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை நிஜமே தப்பாக எடுத்துக்கூடாது. இல்லை சார் எதுவான சொல்லலாம். இந்த பிராமின் இந்த படம் எடுக்கும் பொழுது பாலா தான் இனாகிரேஷன் ஓப்பனிங்கு காஞ்சிபுரத்தில் எடுக்கும் பொழுது நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன். எதே என்கிட்ட சொல்ல, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை செய்வேன். காசியில் வந்து எடுக்கப்பட்ட நிறைய காட்சிகள் வந்து படத்திலே பயன்படுத்த முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அது உண்மைதானே அது? ஆமாம், சினிமாவில் அது வழக்கமாக நடக்கிறது. நிறைய எடுப்போம். என்ன தேவையோ, எது முக்கியமாக, எது இருக்கணுமோ அதை தான் நம்ம அந்த நீரோட்டத்தில் வைக்க முடியும். அந்த ஸ்க்ரீன் பிளே அதை தான் அனுமதிக்கும். அதுக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறதில்ல, எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறதில்ல. எது தேவையோ. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு நெரேஷன் வந்து பியூட்டிஃபுல், அருமையாக அந்த கதை போய் வந்து நிறைவாச்சு. அதனால தான் எல்லா ஊர்களையும் நானும் பாலா பல ஊருக்கு போயிட்டு வந்தேன். எல்லா இடத்துக்கும் ஃபிலிம் பை பாலான்னு போடுவாங்க. படம் முடிஞ்ச உடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன். எந்திரிச்சு இந்த ஆடியன்ஸ் கை தட்டின பிறகு தான் தேட்டர் விட்டு வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் அந்த அர்ச்சந்திரா காட் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அங்கெல்லாம் ரொம்ப படப்பிடிப்பு நடத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வந்து ஒரு பாடி எரிகிறத முழுக்கவே ஷூட் பண்ணார் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது நீங்கள் அந்த இடத்துல இருந்தோம், இரவு தான் இருந்தோம். சில அகுரிஸு வந்து போகிறது வர்றதுன்னு தெரியாது, போகிறது. அவங்க ஒரு மாதிரியான ஒரு மாயாலோகத்தில் இருப்பாங்க. ஒரு தடவை வில்சன் சார் நாங்கள்லாம் இருக்கிறப்போ ஒரு அகோரி வந்து ஒரு பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது நாங்கள் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அகோரி வந்து அந்த பாடியை கொஞ்சம் அப்படியே கட்டையெல்லாம் ஒளிப்பி விட்டுட்டுனா இந்த கண்ணெல்லாம் எரிஞ்சு உருக ஆரம்பிக்குது. கண் உருகுது உண்மையிலேயே. அதை எடுத்து அதை ஒரு ஃப்ரெஷ்ஷை எடுத்து ஊதிட்டு அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டார். பாலா என்ன ஃபீல் பண்ணார்? பாலா போட்டு போடுற பார்த்தீங்கன்னா ஒரு பாலா இது. ஆமாம், நான் பார்த்தேன். இதெல்லாம் அதோட விளைவு. எல்லாத்துக்குமே அவருக்கு ரொம்ப அந்த நுட்பமாக ஒரு இதாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பல அகோரிஸை கூப்பிட்டு வச்சுட்டு மொழி பிரச்சனை அவங்கள்ட்ட நாங்களாம் உட்காந்து பேசுவோம். அகோரிகள் அவன் வந்து இந்தி கூட கிடையாது, வேறு போஜ்புரி வேறு அங்கங்கேருந்து வந்திருப்பாங்க. அவங்க பேசுகிற விதமே ஒரு மாதிரியாக இருக்கும். டக்குன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஹூக்காட்டு அடிப்பாங்க, வச்சுப்பாங்க. ஹே பாலாக்கி ஜே அப்படின்வாங்க. என்ன ஒரு ஆர்டர் பேச மாட்டாங்க. ஏ பாலாக்கி ஜே அப்படின்னு ஒரு சொல்லிடுவாங்க. ஓம் நம சிவாயா அப்படின்வாங்க. அவங்ககிட்ட அந்த ஆட்களாக நடிக்க வைக்கிறதுக்கும் போகிறதுக்கும். ஒரு அகோரி புல்லட் ஓட்டுவாப்புல, அலகாபாத்துலேருந்து வந்தாப்புல காசிக்கு. மிரண்டுட்டோம் நாங்கள். ஆளும் அப்படி இருப்பார். அவரெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பாலாவுடைய ஒரு உதவியாளரை போட்டு வச்சாச்சு. அந்த தம்பி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவருக்கு என்ன வேணும் இல்லைன்னா டென்ஷன் வருவார். திருப்பி விமலைக்கு போய்ட்டால் கண்டினியூட்டி கிடைக்காது. அவர் தான் அந்த படத்தில் கடைசியில் ஆர்யாவுக்கு தீட்சை கொடுக்குறது. ஆர்யா எல்லாம் கிளைமாக்ஸை முடிச்சுட்டு கங்கா அப்படியே வேகமாக வந்து அந்த குச்சி ஊண்டிட்டு அவர் வருவார். அவரெல்லாம் கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால் அவர் ஒரு கண்காட்சி மிகப்பெரிய சேலஞ்சு தான். ஒரு நான்கடவுள் படம் வந்து எனக்கெல்லாம் உண்மையிலேயே பாலாவுடைய இதில் அன்புள்ள ஆதரவில் இந்த படம் கிடச்சி நான் வாங்க கண்ணன்னு சொல்லி எனக்கு அந்த படத்தில் நான் 2 படம் டைரக்ட் பண்ணாலும் அந்த படத்தை எனக்கு இணை இயக்குனராக பேர் போட்டார். அசோசியேட் டைரக்டர் ராசையா கண்ணனே பேர் போட்டார். அதெல்லாம் வந்து பெரிய விஷயந்தான். உண்மையான நட்பு தான். அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சி அந்த அவனிவனில் சொல்கிறேன். அதில் வந்து அந்த மாடுகளோடைய இருக்கும்போது அதை எடுக்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்ததாமே. சபரிமலை போகிற வழியில் ஒரு ஃபார்ம் பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க. மாடுகள் இருந்துச்சு, இன்னும் நிறையா கொண்டாந்து ஏஜிஎஸ் மாதிரிலாம் ஒருத்தர்லாம் பார்க்க முடியாது. அதனால தான் அவரால் ஒரு பெரிய படங்களுக்கு முடியும். பாலாவுடைய மிகப்பெரிய ஃபேன் சொன்னார். அது ஒரு விஷயம் நான் சொல்லணும். நான்கடவுள் ஒரு சார் படம் பார்த்துருக்கிறாரு. இந்த படம் அவனி ஒன்று அப்போது பாலா ஒரு சாரை பார்க்க போகிறப்போ
அவர் எதிர்த்து சார் நான் உங்கள் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு நான் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னாரு. அந்த படத்துக்கு அவ்வளோ பண்ணாங்க அந்த படத்துக்கு அவனுக்கு அவளது ஒரு ஃபார்ம் வேணும், ஒரு வேணும், மாட்டு பண்ணை வேணும்னா ஆயிரக்கணக்கான மாடல் இருக்கிற ரெடி பண்ணி வந்து அதில் ஷார்ட் பண்ணுறது. ஜிஎம் குமார் சார்லாம் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பார். நல்லதான் அவங்க 2 பேரும் நிறுவனமாக விட்டுருப்பார். அந்த காட்சி எடுக்கிறது இருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனைகளா. அவர் ஜிஎம் குமார் சார் ரொம்ப மனம் திறந்தவர். ரொம்ப இயக்குனர் என்ன கேட்டாரோ பண்ணணும், அவ்வளோதான் அவருடைய கண்டிஷன். வேறு எதுவுமே சொல்லலை. என்கிட்ட சொன்னார் அதை பற்றி. சார் ஒன்றும் சார் விரும்புகிறாரு, நம்ம பண்ணணும் சார், அதுதான் சார் நடிக்கணும், அவன் விரும்புகிறத நான் பண்ணணும் சார், அதனால் எனக்கு எந்த லட்சியம் கிடையாது, எந்த குச்சமும் கிடையாது, நான் பண்ணுவேன் அப்படின்னு. நான் குறைவான நபர்கள் வச்சு தான் அந்த விஷயத்தை எல்லாருக்கும் பப்ளிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அது போகிறது, அடி வாங்குறது போகிறது. அர்ப்பணிப்பு ஜெயம் குமார் சார்லாம் நான் படத்துக்கு அது நினச்சாலே பிரமிப்பாக இருக்கும். பாலாவோட கன்செப்ஷன் என்ன பாருங்கள், எப்படி எப்படி போகுதுன்னு அப்படி உத்தரதாட்டமாக இருக்கும் அந்த காட்சி. இப்போது இந்த படங்கள் இவ்வளோ படங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. அண்ணன் ஆர் செல்வராஜ் அவர்களுடைய சேர்ந்து பல படங்களில் பணியாற்றியிருக்கீங்க. இசைஞானி திரு இளையராஜா அவர்களுடைய அந்த ஒரு நெருக்கமான மறக்க முடியாத நட்புன்னா என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கையில் கிடையாது. ஆமாம், எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரம். எனக்கு என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். என் மகளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பத்திரிக்கை கொடுக்க போனோம். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். பாரதிராஜா சாருக்கு, விவேக் சாருக்கு, பாலாக்கு எல்லாம் கொடுத்து வந்தாச்சு. அண்ணன்ட்ட ஆலோசனை பண்ணி அண்ணன் தான் என் மக திருமணத்தை நடத்துகிறார், அவர் தான் மூத்தவர். அப்போ அண்ணன் விசாரிக்கிறார் யார் கொடுத்த என்னன்றப்போ ஒரு நாள் கேட்டார். இளையராஜா அவரு செல்ல பேர் சொல்லுவார், அந்த பேரில் சொல்லி நீ அவனுக்கு போய் பத்திரிக்கை கொடு அப்படின்றாரு. நான் யோசித்தேன், ஏன்னா நீ இடக்கலாமாகி போச்சே, நான் ராஜாண்ணனுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை பொண்ணு கல்யாணம் நீ போய் கொடுறா, அவன் கண்டிப்பாக வருவான்டான்றாரு. அந்த வார்த்தை சொல்கிறார், அழுத்தமாக சொல்கிறார், அவன் கண்டிப்பாக வருவான்டா, நீ பத்திரிக்கை கூட வருவான் அப்படின்ட்டாரு. அவர் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறார். அது நான் ராஜாண்ணன் உடனே இப்போ போனார். அன்றைக்கி 5ஆம் தேதி அங்கே பிரசாத் ஸ்டுடியோ போகிறேன். அங்கெல்லாம் பார்த்துட்டு வெளியே இருக்க மக்கள்லாம், சார் என்ன சார் புது படமான்றாங்க. இல்லை புது படம் இல்லை, என் பொண்ணு கல்யாணம், அதான் ராஜாண்ணை பார்க்க வந்தேன். இல்லை சார் ராஜாண்ணை திருவண்ணாமலை போயிட்டாங்க, ஆசிரமம் போயிட்டாங்க. என்றைக்கு வருவாங்கன்னா 7ஆம் தேதி வருவாங்கண்ணா. 7ஆம் தேதியா? என்ன சார்? சரி ஓகே 7ஆம் தேதி வரேன். சரி 7ஆம் தேதி ஒரு நாள் விட்டு 5ஆம் தேதி வர்றேன். 7ஆம் தேதி வர சொல்கிறாங்க. 7ஆம் தேதி அன்றைக்கி காலையில் போகிறேன். ராஜாண்ணனை பார்க்குறேன். காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். என்னடா நல்லான்னு சொல்லு. என்னடா என்னாரு? அண்ணே என் பொண்ணுக்கு கல்யாணம்ண்ணே. நீயே ஒரு ஆப்ட்ராயரு, அரை டிக்கெட்டு, உனக்கு ஒரு பொண்ணு, உனக்கு கல்யாணம், உனக்கு ஒரு பொண்ணாடா அப்படின்னாரு. ஆமாண்ணே நீங்கள் வரணுண்ணே. பத்திரிக்கை ஒன்று கொடுத்தேன். பத்திரிக்கை அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு முடிச்சுட்டு என்னைக்கு கல்யாணம் அப்படின்னாரு. அண்ணே நாளைக்கு ரிசப்ஷன்ண்ணே, நாளை கழிச்சு கல்யாணம்ண்ணே. என்னடா நாளைக்கு ரிசப்ஷன் வச்சு இன்றைக்கி பத்திரிக்கை கொடுக்குற, அண்ணன் எவ்வளோ பிஸின்னு உனக்கு தெரியல அப்படின்னாரு. இல்லைண்ணே வந்து போன 5ஆம் தேதி வந்தேன், முந்தானத்து வந்தேன்னு சொல்லாமல், அண்ணே நான் வந்து போனேனே, நீங்கள் இல்லைண்ணே, வந்து சேர்த்தேன், ஒரு தடவை தான் வந்தேன், 2வது வந்து சொன்னேன், அது வந்து நீண்ட காலம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ணே வந்து போனேனே, நீங்கள் ஆசிரமத்தில் ரமணாசிரமம் வேண்டிங்க, திருவண்ணாமலை போயிட்டீங்கன்னு. உடனே அவர் ஆமாம் அங்கே தான் இருந்தேன், இப்போ தான் நான் வந்தேன். சரி கூட பத்திரிக்கை வாங்கிட்டார். நைட்டு எங்கே கல்யாணம்னாரு. கோயம்பாக்கத்தில் இந்த மண்டபத்தில். சரி 7:30 மணிக்கு நான் வந்துடுறேன்ட்டார். வந்தார், சிறப்பு சேர்த்தார், மேடை ஏறினார், ஆசீர்வாதம் பண்ணார். அதே நேரத்தில் பாரதிராஜா சார் வந்துட்டார். அதே நேரத்தில் செல்வராஜன் இருக்கிறாங்க. மும்மூர்த்திகள் 78 77 அந்த புதிய வார்ப்போலும் கிழக்க போர்களும் அந்த படங்கள் வந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சோ, பாரதிராஜா, இளையராஜா, ஆர் செல்வராஜன் அந்த போஸ்டர் டிசைனில் இருக்கும். அவங்க 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிளில் 3 பேரை பார்க்குறேன். அப்போ ராஜாண்ணனுக்கும் பாரதிராஜாண்ணனுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்ததுனால 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லை. அவரை பார்த்து தலையாட்டு என்னடா அப்படின்றாரு. அவர் என்னன்றாரு பேசலை. என் கண்ணை நிற்கிறேன். 3 பேருமே நிற்கிறாங்க. இது இந்த நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. ராஜாண்ணனும் பாரதிராஜாண்ணனும் ஒன்றா பார்த்துக்கிறாங்க. அது என் கல்யாணத்தில் நடந்துச்சு. மேடைக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போனார். இது மிகப்பெரிய சொத்தாக நான் நினைக்கிறேன். ஏன்னா மும்மூர்த்திகள் அவங்களெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வாழ்ந்தோம், வளர்ந்தோம். ராஜாண்ணனும் செல்வராஜண்ணனும் பாரதிராஜன் சார் இருந்ததெல்லாம் ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு பண்ணாங்க. இன்றைக்கி என் பொண்ணு மாப்பிள்ளை பேத்தி பேரன் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான். தமிழ் சினிமாவில் முக்கியமான நகைச்சுவை நடிகர் அப்படின்னா நடிகர் திரு விவேக் அவர்களை வந்து சொல்லலாம். அவரை வச்சு நீங்கள் நான் தான் பாலா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அவருடையான நட்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது சொல்கிறது. இல்லையே சார் இல்லையேன்றது அது முதல்ல அந்த வருத்தம் தான் என்னை ரொம்ப பாதிக்குது. இருந்தாலும் பெரிய பண்பாளர், ரொம்ப மனிதநேயமிக்கவர், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தான் அவர் அன்பு செலுத்துவார். ஏழை பால பணக்காரன் வேலைக்காரங்க எல்லாம் கிட்ட நான் பார்த்துட்டேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் விடமதிக்க முடியாத குணம் அவர்கிட்ட இருக்குது. சார் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள ட்ராக்குக்கு
நான் பேசிவிட்டு அவருக்கு ஒரு தொகையை கொடுத்து வச்சுருந்தேன் முன்பணமாக. அதுக்கப்புறம் அந்த படம் நடக்கலை. 3 வருஷம் கழித்து சார்கிட்ட போகிறேன். அந்த படம் அவர்கிட்ட தான் இருந்தது. சரி, மறுபடியும் ஒரு கதையை ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட இந்த கதைக்கு ஏதாவது சார் பண்ணுவார், நடிக்க கூப்பிடலாம் சொல்லி அப்படின்றக்காண்டி அவர்கிட்ட சார்கிட்ட போய் பேசுகிறேன். கண்ணன் வாங்க எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னு பேசிவிட்டு, சரி கதை சொல்லுங்கள், அதில் நமக்கு என்ன விதத்தில் நம்ம உள்ள நுழைப்போம் அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. நான் ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு பிராமின், ஒரு கோயில் அர்ச்சகர், அவர் 2 வேலை செய்கிறாரு. இறைப்பணிக்காண்டி கோயில் வேலையும், வயிற்றுக்காண்டியும் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி அவருக்கு ஒரு நட்பு வருது சூழ்நிலையால். அது வந்து ஒரு பெய்டு கில்லர், கூலிப்படையில் இருக்கிறவன். அது நல்ல கூடா நட்பு கேடாய் முடியும் தான் கதையோட ஒன்லைன். ஆனால் நட்பு ஆயிடுச்சு. அது என்ன முடிவு? ஒரு பிராமின் எப்படி ஒரு கூலிப்படையோட நட்பாக இருக்க முடியும்? இந்த கதை அதை விவரித்து ஒரு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு படத்தை முடித்தோம். கதை சொல்லி முடித்த உடனே சாருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மௌனமாக ஆகிட்டார். கண்ணன் சார் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை நிஜமே தப்பாக எடுத்துக்கூடாது. இல்லை சார் எதுவான சொல்லலாம் சொன்னேன். அந்த பிராமின், அந்த கோயில் அர்ச்சகர் கேரக்டர் யார் பண்ண போகிறாங்கன்னு நான் ஒருத்தர் சொன்னேன். சார் இது மாதிரி தான் சார் ஒரு கேரக்டர் பண்ணணும். நான் 400 படங்கள் போல் பண்ணிட்டேன். எல்லாம் காமெடி ஒன்று இப்படி ஒரு கதை பண்ணணும் சார். இது பண்ணான்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும் சார். இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க சார். அந்த நபருக்கு கூட நான் வேறு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்துகிறேன். நீங்கள் ஒருத்தர் அவர் கூட நம்ம விட்டுற வேணாம். இது கேரக்டர் சார், இப்படி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படி சொல்லி சொன்னார். யோசிச்சுட்டு எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சரி சார் பண்ணலாம் சார். பாலாட்ட தான் பேசுகிறேன். பாலா இது மாதிரி விவேக் சார் சொல்கிறேன், நல்ல விஷயம் தானே கண்ணன், இன்னும் ஜனரஞ்சமாக இருக்கும் உங்கள் செய்தி. இன்னும் விவேக் சார் பெரிய ஆர்டிஸ்ட் தான், நல்லாவே பேசிடுறாங்க அப்படி சொல்லி இவரும் சாரும் வந்து அவர் கமல் சார்கிட்ட அங்கே விவேக் சாரும் அங்கே எல்லாம் பேசி இந்த கதை மாறி அவர் நான் தான் பாலால் அந்த அர்ச்சகர் கேரக்டர் பண்ணார். நாமம் போட்டு அந்த விஷுவல்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இந்த படம் எடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஸ்கூல் வேறு, நீங்கள் நான் பாலாவோட இருக்கிறேன்னு தெரியும் அவருக்கு. பாலா தான் இனாக்ரேஷன் வந்து ஓப்பனிங்கு காஞ்சிபுரத்தில் எடுக்கும் பொழுது பாலா தான் கிளாப் அடித்தார் இந்த படத்துக்கு. நான் தான் பாலாவோட ஓப்பனிங்கு. நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன், எதையும் என்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை செய்வேன். மானிட்டர் பார்த்தா திருப்பி அந்த பழைய விவேக் வந்துடுவான். நான் அவர் வரக்கூடாது. இப்போ இருக்கிற இந்த கோயில் இந்த திருக்குறளை விட கம்மியாக டைலாக் வச்சுருக்கீங்க. 2 வரி திருக்குறளாக 2 அடி இருக்கும், இது ஒரு அடி தான், ஒரு டைலாக 2 டைலாக் வைக்கிறீங்க. இப்படியே பண்ணுறேன். இந்த படம் இப்படி வித்தியாசமாக பண்ணுவோம். நான் மானிட்டர் பக்கம் வரமாட்டேன், நீங்கள் பொண்ணுங்க கண்ணன் சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பண்ணார். முழு அர்ப்பணிப்பு. அப்படியே அது 1/2 மணி நேரம் அவர் சொல்லி அந்த படம் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு தெய்வீகத்தன்மையை வந்துருச்சு அவருக்கு. விஷ்ணு புராணம் படிக்கிறது, அதை படிக்கிறது, இதை படிக்கிறது, ஆழ்வார்கள் இது பண்ணி 4000 பேர் பண்ணுறது, கேட்குறது, வைக்கிறது, மெய் சிலுக்க வச்சிச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம். அப்படியே இன்வால்வ் ஆகி அந்த படத்தை பண்ணி அந்த படத்தோட இசை வெளியீட்டுள்ள பிரமாமாக பண்ணணும்னு சொல்லி அவரே முன்னெடுத்து இந்த படத்தை தயாரித்தவர் மிஸ்டர் லாரன்ஸ் சொல்லி ட்ரிபிள்எஸ் என்டர்டைன்மெண்ட் அந்த நிறுவனத்தை சார்பாக லாரன்ஸ் சார் தான் பண்ணார். அந்த படத்துக்கு சிறப்பு சேர்க்கணும்னு சொல்லி இவரே ஏஆர் ரஹ்மான் சார் பேசுகிறார், மணிரத்னம் பேசினார், கேஆர் பேசினார், விக்ரமன் சார் பேசினார், பாரதிராஜா சார், எல்லாம் லெஜெண்டரி சினிமாவில் முக்கியமானவெல்லாம் கூப்பிட்டு இந்த படத்தை கொண்டு போய் நல்லபடியாக வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி விவேக் சார் எடுத்த முன்னெடுப்பு. அவருடைய நண்பர் லாரன்ஸ் சாரும் ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு படம் சிறப்பு சேர்க்கணும்னு சொல்லி எனக்கும் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கணும் இந்த படம் மூலமானு சொல்லி அவ்வளோ தூரம் அந்த நான் பாலா படம் வந்து அப்படி கொண்டாந்து ஆடியோ வெளியீட்டு விழா சிறப்பு பண்ணி அது எல்லாம் பெரிய வச்சு அப்புறம் படமும் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல பேர் கிடச்சிச்சு. ஆனால் மக்கள் என்ன நினச்சாங்க தெரியல, விவேக் வந்து முழுமையாக ஒரு காமெடியனாக இருந்து ரசித்த மக்களுக்கு இந்த ஒரு சீரியஸான தன்மை, அது குணச்சித்திரமாக நின்றுட்டார். அவர் கேரக்டராக இப்படி ஒரு கேரக்டராக வர்றது என்ன தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தில் அது இதாகிடுச்சு. பட் நல்ல பேர் எனக்கு, அதனால எனக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமும் அதை நேர்ந்துக்கிடுச்சு. சாருடைய மறைவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் மதுரையில் இருக்கிறேன், அவருக்கு நான் புது ஃபோன் வச்சுருந்தேன், என் சாரோட பேர் வராமல் நம்பர் வந்துருச்சு. நான் எடுத்துகிட்டு சார் சொல்லுங்கள் சார், யார் வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சார் நான் சார் சார் நீ கண்ணன் சார், ஆமாம் நான் கண்ணன் தான் பேசுகிறேன்டா. சார் நான் யாரும் தெரியல உங்களுக்கு என்னாரு, சாரி மன்னிச்சிங்க நான் பேர் வரலை, நீங்கள் யார் சார், நான் விவேக் பேசுகிறேன் சார், என்ன சார் அப்படின்னாரு. சார் மன்னிச்சிங்க சார், எங்கே சார் இருக்கீங்க, மதுரையில் இருக்கேன். சார் அடுத்து ஒரு விஷயம் பண்ணுவோம் சார், வாங்க சார்னாரு. எப்போ வரைக்கும் வந்தேன், சண்டையில் சந்தித்தேன், சாரை சந்திக்கிறேன். சாரை சந்தித்து பார்த்தா ஒரு புது படம் வாய்ப்பு கொடுக்குறாரு. நான் தான் பாலா வந்து அவருக்கு நெருக்கமாக வச்சு அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படம் ரிசல்ட்டை பற்றிலாம் ரெக்கார்ட் பண்ணார், நல்ல படம், திருப்தியான படம். நான் அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, சார் நான் வடிவேலு சேர்ந்து பண்ணுறோம், பங்காளி மச்சான் அவன்கிட்ட பேசுகிறேன், இணைக்கிறேன், அவனை இண்டிவிஜுவலாக வந்துட்டான், நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம்,
இவர் வெள்ளை புகழ்லாம் சார் பண்ணோம். நான் ரெண்டு இணைப்போம், அவனுக்கு ஒரு லைன் வச்சுருக்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அற்புதமாக இருந்துச்சு. இவர் ஒரு மார்வாடி விவேக் சார், அவருடைய பொண்ணு தமனா, ஒரு சின்ன ஊர், பெரிய பணக்காரங்க. அந்த பக்கத்தில் விவேக் வடிவேல் சார் வந்து ஒரு பெரிய நிலாச்சம் வந்தால் பெரிய பணக்காரன். அவருடைய மகன் வந்து யோகி பாபு. யாரில் அந்த ஊரில் யார் பெரிய பணக்காரன் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் சமமாக, அந்த மார்வாடியும் இருக்கிறான், இவங்களும் இருக்கிறான். இப்படி விவேக்கும் வடிவேலுக்கும் இப்படி ஒரு இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வடிவேலு என்ன பண்ணுறாரு, தமனாவை தான் மகன் யோகி பாபு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அவருக்கு ஒரே பொண்ணு, மொத்த சொத்துமே தனக்கு வந்துருப்பே அப்படின்ற இதுதான் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு என்னென்ன பண்ணுவோம் அப்படி சொல்லி பேச ஆரம்பிக்கணும்னா நான் சொன்னேன் சார்கிட்ட, சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் தான் சார், ஒரு டைட்டில் பிடிக்கணும் சார்னார் விவேக் சார். சொன்னேன், நான் உடனே சொன்னேன் சார் பஜன்லால் அப்படின்னா, சார் சூப்பர் சார் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார், டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சார் பஜன்லால். ஆனால் அவருக்கு அதை படிச்சு வச்சு ஈஸியாக நார்த் இந்தியன் டைட்டிலாக போயிடுவோம், பண்ணிவிடுவோம் சார் சொல்லி கடன்னு பிடிச்சி ஆரம்பித்து பண்ணிவிடுவோம் சார் சொல்கிறார். சீன்ஸ் சார் நீங்கள் டேரக்ஷன் பண்ணி சார், திரைக்கதை பண்ணிடுங்க சார். நான் சொன்னேன் நீங்கள் வசனம் எழுதிருக்கேன் சார்ட்டு, ஏன்னா நம்ம ஹியூமர் ஏன்னா கருவை அவர் தானே கொடுக்குறாரு, நீங்களே பண்ணிவிடுங்க சார் பண்ணுவோம் சொல்லி எல்லாமே ஏற்பாடு போய்ட்டுருக்கு. துரதிருஷ்டம் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், கொரோனாவோட இதில் வந்து பெரிய இழப்பு சார் எனக்கு. அதான் எனக்கு நீங்கள் கேட்டிங்களே இவ்வளோ காலம் என்ன அடுத்தடுத்து நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் இப்படி நல்ல நண்பர்களுக்கு நல்ல விஷயமா இருக்க மட்டும் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அது ஒரு கேப் ஆகுது. இதுதான் உண்மையான ஒரு காரணமாகவும் சொல்ல முடியும். இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன இருக்குது, என்ன படம் பண்ணுறதாக இருக்குது? 2 ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். அதில் உடனடியாக பண்ண போகிறது வந்து நடிகர் யோகி பாபு, அவர் வச்சு ஒரு பண்ணுறதா முடிவு பண்ணிவிட்டேன். அவரையும் சந்தித்து பேசிட்டேன். அவரும் என் மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வச்சுக்க. ஏன்னா அவருக்கு என்ன பிடிச்சதுன்னா, நான் வந்து விவேக் சாரை வச்சு படம் பண்ணிட்டேன், வடிவேலை வச்சு படம் பண்ணிட்டதுனால கண்ணன் சார் அப்படின்னு சொல்லி வாங்க சார் எப்போ வேணால் பண்ணலாம் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறாரு. அந்த படத்தோட வேலைகள் சீக்கிரமாக துவங்கிடும். அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல படமாக கொடுப்பேன்னு ஒரு ப்ராமிசிங்கே நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.